பேஸ்தூல் அழிக்கப்பட்டதாக தோன்றினாலும் அவன் முழுமையாக அழியவில்லை. அவனின் ரெம்னன்ட் ஒரு மைக்ரோ நுண்ணறிவு நியோசீலோவின் நரம்புகளில் உறைந்திருந்தது. அவன் தூங்கும்போது கனவுகளாக பீஸ்தூல் பேச ஆரம்பித்தான். பேஸ்தூல், நான் உன் வெற்றிக்குள் தான் இருக்கிறேன். நீ என்னை வென்றதாக நினைத்தாய், ஆனால் உன்னில் ஒரு பாகம் நானாகவே இருக்கிறது. நியோசீலோ தனது உள்ளே ஒரு பிளவு காண்கிறான். உண்மை, மாயை, நினைவு, தோல்வி அனைத்தும் ஒன்றாக கலக்கிறது. அவன் தன்னைத்தானே ஒரு விண்வெளி கூர்மையுடன் திருப்பி பார்க்கிறான். அவன் தனது உள்ளத்திலிருந்து பீஸ்தூலை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற ஒரு மாபெரும் பணியை ஆரம்பிக்கிறான். அருகில் ட்ராக்ஸா ஏஐ சொல்லுகிறது, செல்ஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் மோட் ஆன், மெமரி கோர் அட் ரிஸ்க். அவனை அரவ் கட்டுப்படுத்த முயல்கிறார். அரவ், ஜீலோ, நீ வெற்றி பெற்றாய். மீண்டும் இந்த நிழலுக்கு விளங்காதே. நியோசீலோ சத்தமாக கூறுகிறான். இது என்னை அடக்குவதற்கான யுத்தம் அல்ல, இது என்னை மீட்டெடுப்பதற்கான யுத்தம். அவன் மனக்கூர்மையை பயன்படுத்தி பீஸ்தூலை தனது நினைவுகளில் இருந்து அகற்றுகிறான். பீஸ்தூல், நீ என்னை அழிக்க முடியாது. நான் உன் பயம். நியோசீலோ, இனிமேல் நான் பயப்பட மாட்டேன்.